சரியா? அடுத்து மீட்கும் பொருளின் வல்லமை என்ன? மீட்கும் பொருள் எதையெல்லாம் விட மேன்மையானது? உங்களுக்காக விலை உயர்ந்த ஒரு மீட்கும் பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீட்கும் பொருள் என்றால் என்ன என்பதை பற்றி லேவியராகமத்தில் இருக்கிறது. வாசிப்போம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் அந்நியனும் செல்வனாயிருக்க அவனிடத்தில் இருக்கிற உன் சகோதரன் தரித்திரப்பட்டு அந்த பரதேசிக்காவது அந்நியனுக்காவது பரதேசியின் குடும்பத்தாரில் எவனுக்காவது, பரதேசிக்கு எல்லாம் சொல்லுங்க, பரதேசி பயலுக்கு உன் குடும்பத்தில் இருக்கிற சகோதரன் யாராவது விலைப்பட்டு போனால். இங்க பரதேசி யாரு? பிசாசு. அதாவது அந்நியனுக்கு, பரதேசினா அந்நியனுக்கு உன் சகோதரன் யாராவது அடிமையா போயிட்டானா அவனை நீ என்ன செய்யலாம்? மறுபடியும் மீட்கணும்னு நினைச்சா மீட்கலாம். இப்படித்தான் ஆதாமு பரதேசிட்ட விலை போனா. ஆனா இடுக்கணில் உதவவே சகோதரன் பெத்லஹேமிலே பிறந்திருக்கிறார். கைத்தட்டுங்க. ஆமென். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோளின் மேல் இருக்கும். எதற்காய் பிறந்திருக்கிறார்? இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறார். அப்ப உன் சகோதரன் விலைப்பட்டு போனால், நீங்கள் நான் எல்லாரையும் சேர்த்து ஆதாம் பரதேசி ஆகிய பிசாசுக்கு விற்று போட்ட பிறகு மீட்கும் பொருள் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கும்போது நம்மை மீட்கக்கூடிய வலிமை பெற்ற நம்முடைய சகோதரன் பூமிக்கு பிதா அனுப்பினார். பிதாவுக்கு நம்ம எல்லாம் பிள்ளைனா, பிதா சொந்த குமாரனை அனுப்பினார்னா, நாம் பிள்ளை அவர் குமாரன்னா, அப்ப அவர் எனக்கு என்ன வேணும்? சகோதரன், மூத்த சகோதரன். அவர் எதுக்கா பூமிக்கு வந்தார்னா, வசனம் சொல்லுது, இடுக்கண்ணில் இருக்கும்போது அவனை உதவி செய்து மீட்பதற்கே சகோதரன் பிறந்திருக்கிறானா. அல்லேலூயா. நீங்க பிரச்சனையில் இருக்கும்போது யார் உங்க கூட நிக்கிறான்னு பாருங்க, அவன் தாங்க சகோதரன். ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு நல்ல சகோதரர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் வாழ்க்கையின் அனுபவத்தில் நான் பார்த்ததுண்டு. நான் பிரச்சனை நேரங்கள் நிற்கும்போது திரும்பி பார்க்கும்போது என்னுடைய உண்மையான சகோதரர்கள் என்னோடு கூட இருந்திருக்கிறார். அப்ப தேவன், பைபிள் சொல்லுது, அது வசனத்தை வாசிப்பா. அவன் விலைப்பட்டு போன பின் திரும்ப மீட்கப்படலாம். அவன் சகோதரில் ஒருவன் அவனை மீட்கலாம். அவனுடைய பிதாவின் சகோதரனாவது. மீட்கும் பொருள்னா என்ன? சரியா? அடுத்து மீட்கும் பொருளின் வல்லமை என்ன? மீட்கும் பொருள் எதையெல்லாம் விட மேன்மையானது? மீட்கும் பொருள், அதாவது மீட்கும் பொருள் என்றால் என்ன? மீட்கும் பொருள் எதிலிருந்து நம்ம விடுதலையாக்குகிறது? மீட்கும் பொருளின் மேன்மைகள் என்ன என்ற 3 காரியங்களை மட்டும் இன்னைக்கு நான் பேச முடிக்கிறேன். வாசிப்போம். அவனுடைய பிதாவின் சகோதரனாவது, அந்த சகோதரனுடைய புத்திரனாவது, அவன் குடும்பத்தில் உள்ள அவனை சேர்ந்த இனத்தாரில் எவனாவது அவனை மீட்கலாம். பாத்தீங்களா? ஒருத்தனை மீட்கணும்னா அவனுடைய இனமா இருக்கணும். இப்ப பரலோகத்திலிருந்து பிதா வந்து மனுஷன் என்ன செய்ய மீட்க முடியாது. அப்ப மனுஷனை ஒருத்தன் மீட்கணும்னா அவனும் மனுஷனா இருக்கணும். ஆகவேதான் தேவன் மனுஷ சாயலானார். ஏன்னா இனத்தானின் ஒருத்தன். கைத்தட்டுங்க சார், அவருக்கு நல்லா கைத்தட்டுங்க, நல்லா கைத்தட்டுங்க. பின்னாடி உங்களை மீட்பதற்காக மனுஷ ரூபம் எடுத்து, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார்.